வணக்கம் நண்பர்களே. எக்ஸாமுக்கான திருவிழா நாளைக்கு. தேர்வு திருவிழாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருமே படித்தது ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாட்டையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லா பாட்டையும் பிரித்து மேய்ஞ்சிருப்பீங்க. அப்போ இவ்வளோ நாள் படித்ததுக்கான அந்த ஒரு 3 மணி நேரம் கிளைமேக்ஸ் அதுதான் நாளைக்கு நடக்க போகிற விஷயம். அப்போ நம்ம ஏற்கனவே இனிமேல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. படித்தது மறந்து போச்சு, படித்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இதெல்லாம் படிக்காமல் விட்டுட்டேன், இப்படிலாம் எந்த விஷயத்தையும் லாஸ்ட் மினிட்ல நம்ம யோசிக்கவே கூடாது. அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு 5 மணி 6 மணிக்கு கூட புக்கை தூக்கி போட்டோம்னா அவ்வளோதான், ரிலாக்ஸ், நாளைக்கு என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் போயிருங்க. இப்போ காலையில் இருந்துச்சு கொஞ்சம் மேக்ஸோட ஃபார்முலா அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிருங்க. முக்கியமான விஷயங்கள் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் பேப்பர் மாதிரி எடுத்து வச்சுருப்பீங்க. அதை ஒரு நிமிஷம் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு நேரம் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போயிட வேண்டியதான். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போக முன்னாடி இன்னைக்கு நைட்டே அந்த திருவிழாவுக்கு நம்ம ரெடி ஆகணும். அப்போ நம்ம நைட்டு பண்ண வேண்டிய வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே நீங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் புக்கை மூடிட்டீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்லா தூங்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு. இன்னைக்கு நைட்டு பரோட்டா கிரட்டாலாம் அடிச்சு வெளுத்து வாங்கிடாதீங்க. அதெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். அப்போ இன்னைக்கு ஒரு 4 இட்லி இல்லை 2 தோசை அப்படி சாப்பிட்டு நீங்கள் ஜாமுன் தூங்கிட்டீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக தூங்குங்க. அப்போ காலையில் நமக்கு தேர்வு அறையில் அனுமதிக்கப்படும் நேரமானது 8:30 மணி முதல் 9 மணி வரைக்கும். அப்போ நம்ம 8:30க்கு முன்னாடியே ப்ரிப்பேர். நமக்கு நைட்டே தூக்கம் வராது, பரபரப்பாக இருக்கும். நாளைக்கு எப்படி இருக்குமோ, என்ன இருக்குமோ, ஏது இருக்குமோ, ஏற்கனவே பார்த்ததான் கேட்பானா, புதுசாக கேட்பானா, கஷ்டமாக கேட்பானா, ஈஸியாக கேட்பானா அப்படின்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நம்ம மேலே போட்டிருக்கிற ப்ரெஷர் அப்படி. 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு குரூப் 4 கிளியர் பண்ண இல்லையா, குரூப் கிளியர் ஆகாதான், இல்லை 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க, என்னத்தை பண்ணிட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான கேள்விகள் சமுதாயத்தில் நம்ம மீது திணிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள்லாம் நம்ம கடுமையாக பாதிச்சிருக்கோம். அப்போ நாளைக்கு என்னோட லைஃபோட டிசைனிங் ஃபேக்டர் முக்கியமான நாள் அப்படின்னு ஒரு முக்கியமான நாள் கட்டாயத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு நைட்டே பயங்கர ப்ரெஷராக தூக்கம் வராது. இருந்தாலும் நீங்கள் பி கூல் காம், இதான் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா தூங்கினீங்கன்னா இப்போ காலையில் நம்ம எந்திக்கிறோம், லைட்டாக ஒரு கிளான்ஸு இந்த ஹிண்ட்ஸ் வச்ச பேப்பர்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நல்லா நீட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹால் டிக்கெட்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. ஹால் டிக்கெட், ஃபோட்டோஸ், தேவையான பேனா இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறோம். போகும்போது கண்டிப்பாக நம்ம எதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா 8:30 உள்ளே போயிட்டோம்னா வெளியே வரும்போது 1 மணி ஆகுமா 1:30 ஆகுமான்னு தெரியாது. அப்போ நம்ம டெஸ்ட்டு போட்டு எக்ஸாம் ஃபியரில் பயத்தில் நமக்கு என்ன தோணாதுன்னா பசிக்காத மாதிரியே இருக்கும். காலையில் எழுந்திப்போம், எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியாது, பரபரப்பாக போவோம், பைக்கில் போவோம், ஆட்டோவில் போவோம், பஸ்ஸில் ஏறுவோம், இப்படி போய்கிட்டு இருப்போம். அப்போ அந்த டென்ஷனில் நமக்கு என்னன்னா பசியே தெரியாது. அப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ள போனோன்னே ஒரு ரிலாக்ஸ் அடையா அப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்னா லாங்குவேஜ் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு 50 கொஸ்டின் 60 கொஸ்டின் போகும்போது தான் வயிறு பசி ஸ்டார்ட் ஆகும். அப்போ திங்கிங் கெப்பாசிட்டி குறையும். அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கட்டாயமாக பிரேக்ஃபாஸ்ட் இட்லியோ தோசையோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியோ டீயோ அதை நீட்டாக அடிச்சு போயிட்டிங்கன்னா நமக்கு உள்ள பசிக்காது. கான்சன்ட்ரேஷன் ஒன்லி எக்ஸாம் இது இருக்கும். சரிங்களா? அப்போது எக்ஸாம் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம், கோடிங் ஹீட், அது உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சது வேலை. அதனை தொடர்ந்து டெஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாங்குவேஜ் எல்லாருமே நம்பி போகிற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இப்போ இந்த லாங்குவேஜ் தான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிசைனிங் ஃபேக்டராக இருக்கும். அப்போ நம்ம லாங்குவேஜில் நம்ம ஃபுல்லாக அடிக்கணும் அப்படிலாம் நிறைய பிளான் வச்சுருப்போம். ஸோ லாங்குவேஜ் பொறுத்தவரை நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு ஆன்சரை போடாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷினை வாசிப்பீங்க. அப்போ நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்து இதை ஆன்சர் முடிவு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. 4 ஆப்ஷனையும் பார்த்து எலிமினேட் பண்ணி அப்புறமா நீங்கள் ஃபைனலாக ஆன்சர் எடுங்க. கோடிங் ஷீட்டை ஷேர் பண்ண முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க, இதுதானா அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக ஆன பிறகு ஆப்ஷனை குறிங்க. முதல் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆன்சர் சொல்லி போட்டுருவோம். அப்புறம் பார்த்தா அந்த ஆன்சருக்கு ஏயும் இருக்கும் பியும் இருக்கும். அப்போ கீழே 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான், ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஏ போட்டு வீணாக போயிடும். அப்போ இந்த மாதிரி 4 ஆப்ஷனையும் கொஷினை வாசிக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நீங்கள் தமிழ் நல்லா படிச்சிருப்பீங்க, தமிழை நம்பி தான் போவோம், லாங்குவேஜை நம்பி தான் போவோம். ஸோ அது நீங்கள் நல்லா பண்ணிடுவீங்க. ஓகே ஃபைன், முடிஞ்சு போச்சு. அப்போது 100 முடிஞ்சதுன்னா அடுத்த டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கே தெரியும், நம்ம ஏரியா. அப்போது மேக்ஸ், கணிதம் என்பது கடினம் அல்ல, அதான் முக்கியம்.
நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய விஷயம் அதான். கணிதம் என்பது கடிதம் அல்ல, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்ம வந்து கொஷினை நல்லா வாசிக்கிறோம், தமிழில் வாசிக்கிறோம், இங்கிலீஷில் வாசிக்கிறோம், அசால்ட்டாக ஆன்சர் வரும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து கொஷினை நல்லா வாசிக்கிறோம். நம்ம என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, சரண்யாவுக்கும் சந்தியாவுக்கும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25 வயசு, இவங்களுக்கு 20 வயசுன்னு சொல்லுவான். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சந்தியாவை சொல்லிட்டு அடுத்து சரண்யாவை சொல்லுவான். எல்லாம் ஒரே சாலை தானே ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ரேஷியோவை மாற்றி போட்டுருவோம். அப்போ கேள்வி என்பது நல்ல நுணுக்கமாக வாசிக்கணும். யாரை பற்றி பேசுகிறான், யாரை பற்றி கேட்குறான். அப்போ தமிழில் வாசிக்கலாம், இங்கிலீஷில் வாசிக்கலாம், ரெண்டையும் வாசிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். இதெல்லாம் ஒரு கேள்வியோட 5 வருஷத்துக்கு முன்னாடி 20, 15 அடி 4:3 அது ஏ ஆப்ஷனில் வச்சுருப்பான். 4:3 போட்ட பிறகு கீழே 4வது ஆப்ஷன் 3:1 ஆப்ஷன் இருக்கும். என்னடா ஒரேமா இருக்கு அப்படின்னு வாசித்து பார்த்தா கேள்வியை அப்படியே 2 பேர் ஆளையும் மாற்றி வச்சிருப்பான். அப்போ இந்த மாதிரியான நுணுக்கமான கேள்விகளை நீங்கள் நல்லா அலசி ஆராய்ச்சி ஆன்சரை போடணும். அதே மாதிரி மென்சுரேஷன் ஃபார்முலா நான் என்ன கேட்டிருக்கான் நல்லா பார்க்கணும். மீட்டரில் கேட்டிருக்கானா, சென்டிமீட்டரில் கேட்டிருக்கானா, என்ன வால்யூமா, ஏரியாவா, இதெல்லாம் நல்லா தரவாக கொஷினை வாசிச்சுட்டு போடணும். சரியா? ஏன்னா போட்டுட்டு வந்த பிறகு ஐயோ அம்மா அப்படின்னு சொன்னாலோ இல்லை போட்டு ஷேர் பண்ணி முடிச்சிட்டாலோ முடிஞ்சு போச்சு அந்த கொஷினுக்கு விஷயம். அப்போ நீங்கள் நல்லா கவனமாக பண்ண வேண்டிய விஷயம் வந்து கேள்வி நல்லா வாசிக்கணும். கேள்வி நல்லா வாசித்து முடித்த பிறகு தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயும் கூட வாசிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் 4 ஆப்ஷன் 5 ஆன்சரையும் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க, ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனை தொடர்ந்து எல்லாரும் பண்ணுற ரொம்ப மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் 1, 2, 3, 4, 5 சூப்பராக போட்டிருப்பான். 45 கொஸ்டின் வரைக்கும் எந்த கேப்புமே இருக்காது, எல்லாம் சூப்பராக ஃபில் பண்ணியிருப்பாரு. 46வது கொஸ்டின் கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். 47வது கொஸ்டின் கொஞ்சம் படித்த மாதிரி இருக்கும், மறந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 48வது கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். உடனே டக்கு 48 போட்டு 48க்கு ஆன்சரு பி ஆப்ஷன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் இந்த 46ல் போய் பி அப்படின்னு ரவுண்ட் பண்ணி வச்சுருவோம். இது எல்லாரும் பண்ணுற தப்பு. ஏன்னா நம்ம லயனாக போட்டிருக்கோம், 45 லயனாக போட்டாச்சு. அப்போ திடீர்னு ஒரு கொஷின் தெரில, யோசித்து கடைசியாக போடணும்னு வச்ச கொஷினுக்கு பதிலாக இதை தூக்கி உள்ள சொருகிடும். ஒரு கொஷின் சொருகிட்டு யோசித்து வெளியே வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு 10 கொஷின் அடிச்சிடுவான் டக்கு டக்குன்னு. அதுக்கு பிறகு யோசிச்சு பார்ப்பான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நம்ம இங்கே டெஸ்ட் வைக்கும் போதே கோடிங் ஷீட்டை ஷேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தோம். ஸோ அதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில நுணுக்கமான விஷயங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு கொஷினையும் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. நல்லா தெரியணும். நாளைக்கு காலையில் கவுன்சிலிங் ட்ரெயினில் ஏறி போய்கிட்டு இருக்கோம், வராதிங்க கவுன்சிலிங்க்கு, சீட்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய வழி. ஒரு கொஷின் கரெக்டாக போட்டால் இன்னைக்கு வேலைக்கு போய் 1 வருஷம் சம்பளம் வாங்கியிருக்கலாம். 40,000 சம்பளம், 1 வருஷத்துக்கு என்னாச்சு 4 லட்ச ரூபா. 48,000 சம்பளம், 4 லட்சம் தாண்டி 5 லட்சம் சம்பளம் போச்சு. 1 வருஷம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சரி, அதை விடுங்க, காசு பணம் பற்றி பிரச்சனை இல்லை, வேலை கிடைச்சி நிம்மதியாக இருந்துக்கலாமா? நிம்மதி இருக்கா? பயங்கர பிரச்சனை. அதனால ஒரு கேள்வி கூட உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கேள்வியையும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய கேள்விங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்ட்ராங்காக அடிக்கணும், கான்ஃபிடண்டாக போகணும். இதான் ஆன்சர் அப்படின்னு. டவுட்டு, ஆஸ்லேஷன், பயம், பதட்டம் டெஸ்ட் காலுக்கு போய் வரவே கூடாது. 10 கொஷின் வாசிச்சு பார்த்தான்னு தெரியல, பயப்படவே கூடாது. இந்த 10 நமக்கு வாழ்க்கை நிர்ணயிக்க கிடையாது, பின்னாடி வரும். நமக்கு தெரிஞ்ச கொஷின் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம். அசால்ட்டா ஒரு கான்ஃபிடன்ட், அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். டெஸ்ட் காலில் போய் நம்ம பதட்டம் ஆயிட்டோம் அப்படின்னா, 2 கொஷின் தெரியலன்னு பதட்டம் ஆயிட்டோம்னா தெரிஞ்ச கொஷினையும் தப்பாக போடும். அதனால கொஷினை சாலிடா அடிங்க. இல்லை உனக்கு வர மாட்டேங்குதுன்னா கேப்பே விடாமல் அடிச்சிரு. அது பென்சில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடு, இது குழப்பமா இருக்குன்னா. ஸோ இந்த பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் மாற்றிக்குவோம். ஸோ நீங்கள் கிளியராக பண்ணுங்கள். பென்சில் கூட வேண்டாம், நீங்கள் பண்ணுவீங்க, கவனமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் விட்ட கொஷினை கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அப்புறம் மேக்ஸை பொறுத்தளவில் நல்லா கான்ஃபிடண்டாக பண்ணுங்கள். 25 கொஷினுமே நம்ம பழைய கேள்வித்தாளில் பார்த்தது, நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி பார்த்தது, கிளாஸில் டெஸ்ட் போட்டது, யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்த விஷயங்கள், நீங்களாக ஸ்கூல் புக்கில் பார்த்த விஷயங்கள், இதை தாண்டி தான் கொஷின் இருக்க வாய்ப்பு கிடையாது. இதுக்குள்ளதான் கொஷின் இருக்க போகுது. அதனால நீங்க வந்து ரொம்ப ஜாலியா போங்க. மேக்ஸ் ஒரு 25 போட்டோன்னா கன்ஃபார்ம் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த டைம் மேக்ஸ் போடுவீங்க. நான் கான்ஃபிடண்டா சொல்றேன், நான் உங்க மேல நம்பிக்கையா சொல்றேன். அப்போ தேர்வானது, தேர்வு அறையில், பள்ளி அறையில் பதட்டம், பயம் இதெல்லாம் தவிர்த்து விட்டு தேர்வை முழு
தேர்ச்சி பெற வேண்டும் என்ற முழு மனதோடு டெஸ்ட்டை போடுங்க. போகும்போதே நான் இது படிக்கல அது படிக்கல அப்படின்னு பயப்படாதீங்க. அங்கே போய் நின்றுட்டு யாராவது உட்காந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருப்பான். அந்த மெட்டீரியல் போய் வாங்கி இது எங்கேருந்து படிச்சிங்க அப்படின்னா அவர் ஒரு கதை சொல்லுவார் அந்த மெட்டீரியலுக்கு. அப்போ அந்த மெட்டீரியலை வாங்கி பார்க்கறது, இல்லை அந்த மெட்டீரியல்லேருந்து அவன் ஒருபாடு சொல்லுவார், போன டைம் இதுலேருந்து தான் 50 கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்கான் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவான். அப்போ அதை பார்த்து பயந்து எது என்ன புக்குன்னு சொல்லி அதெல்லாம் பயப்படவே விட, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம தாண்டி என்ன பெருசாக இருந்த பார்த்துக்கலாம். நம்ம பார்க்காத எஸ்சிஆர்டி இதெல்லாம் புக்கே இருக்க போது நம்ம உயரத்துக்குள்ள புக்கே வச்சு நம்ம படிச்சாச்சு. அப்போ இதை தாண்டி வேற என்ன புதுசாக கேட்டு போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. ஸோ படித்ததை வச்சு கண்டிப்பாக எக்ஸாம் சூப்பராக எழுதலாம். நீங்கள் படிக்காத நினச்சி விட்டு போன சிலபஸை வச்சுலாம் நீங்கள் பயப்படாது. அப்போ தெரியாத ஒரு விஷயம் தான் எலிமினேஷன். இதுக்கு ஆன்சர் இல்லை, இதுக்கு இது ஆன்சர் இருக்காது, இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடண்டான ஒரு முடிவோட டெஸ்ட்டை போடுங்கண்ணா. அப்போ டெஸ்ட்டை பொறுத்த அளவில் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் ஒரு பரபரப்பாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கு ஏர்லியராக கிளம்பிப்போம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் டெஸ்ட் காலம் உட்காந்தா குறைஞ்சிட மாட்டோம். அப்போ கேட்டு அடைச்சிட்டாங்க, உள்ள உடல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம நிறைய லாஸ்ட் எக்ஸாமில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், 2-3 எக்ஸாமில். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்துடாதீங்க. எந்த ஸ்கூல்னு பாருங்கள். காரப்பேட்டை நாடார் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, காரப்பேட்டை நாடார் பெண்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு பாய்ஸ் ஸ்கூலில் போய் 2 கேர்ள்ஸ் ஸ்கூலில் காரணமாக தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கவனமாக இந்த தேர்வு அறையானது எங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கான ஹால் எது, எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. முந்தின நாளை விசாரிச்சுக்கோங்க. முடிஞ்சால் உள்ளூரில் இருந்தீங்கன்னா தங்களை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க, இதுதானான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தேர்வு அறைங்கிறது ரொம்ப முக்கியம். தெளிவாக போங்க. ஸோ ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சிருக்கோம், அதே ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதுகிறோம். அப்போ நமக்கு இந்த ஸ்கூலில் அடிக்கணும், இந்த ஸ்கூலில் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ எக்ஸாம் எழுதுங்க. ஸோ உங்களை யாரும் நெகட்டிவாக பேசாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து நெகட்டிவான ஆட்கள் இவன்ட்ட பேசுனாலே சாவடிச்சிடும் அப்படி தான் பேசுவான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஃபோன் கால், அந்த மாதிரியான ஆட்களை சந்திப்பதை தவிர்க்கவும். ஏன்னா உங்களை பார்த்தானே கேட்பேன், குரூப் 2 எத்தனாவது குரூப் 2 எழுதுகிற, 7வது குரூப் 2 டிஎன்பிசியில் 50 போட்டு ரூபா போல எக்ஸாமில் இப்படி சொல்லுவான். ஸோ நமக்கு அது மிகுந்த மன அழுத்தத்தை தரும், பயங்கர ப்ரெஷர் ஆகும், என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல அந்த மாதிரி ஆட்களை பார்ப்பதை தவிர்த்துருக்கோம். நெகட்டிவாக பேசுகிறவன், நீ படிச்சதுன்னு கேட்பான் நினைக்கியா, கேட்க மாட்டான். நீ மேக்ஸ் 25 போட்டுருவான் நினைக்கியா, என்ன முட்டாலும் போட முடியாது. இந்த மாதிரி பேசுகிறவர்கள் அனைவரையும் ஒதுக்கி வைத்து விடுங்கள். நம்ம வெற்றி பெற்றவர் அவங்களுக்கு கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கலாம். இப்போ அவங்ககிட்ட நீங்கள் அவங்க பார்க்கவே தவிர்க்குன்னு சொல்கிறேன். அப்போ பேசுகிறத தவிர்த்தரணும். ஃபோன் கால், அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் வரும் நைட்டில். ஆல் த பெஸ்ட் சொல்கிறவங்கிற பேரில் சாவடிப்பானுங்க. என்னையும் சேர்த்தாங்க சொல்கிறேன், ஆல் த பெஸ்ட்டுங்கிற பேரில் அட்வைஸ் அள்ளி போட்டு கொள்ளுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை சூப்பராக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். விஷ் ஆல் த பெஸ்ட் டு ஆல். மீண்டும் சந்திப்போம். நன்றி.